அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மனசுக்கு பிடிச்ச அந்த நபரை நீங்கள் நம்பலாமா? நீங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம், பேசாமல் கூட இருக்கலாம், ஓகே. ஆனால் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்காக காத்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த நபருக்காக நீங்கள் காத்துட்ருக்கலாமா, அவரை நம்பலாமா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம், ஓகே. ஸோ மற்றது உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க, ஓகேயா. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது ரீடிங் வேணும் அப்படின்னு சொல்லி டிஎம் பண்ணிட்டாலே உடனுக்குடன் வந்து ரீடிங் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க, ஓகே. ஸோ வந்து இன்றைக்கி வந்து 3 டெக் எடுத்துருக்கேன்னு தயவு செஞ்சு யாரும் குழம்பி கொள்ளாதீங்க. அதாவது ஒரு ஏஞ்சல் கார்டிலேருந்து அவங்கள நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஆன்சரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு டெக்லேருந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு டெக்லேருந்து கேர் பண்ணி என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம், ஓகே. ஸோ இப்போ வந்து ஏஞ்சல் டெக்லேருந்து ஏஞ்சல் வந்து என்ன ஆன்சர் பண்ணுறாங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்ச அந்த நபரை, உங்கள் மனசுக்குள்ளே இருக்க அந்த நபரை நீங்கள் நம்பலாமா அப்படிங்கிறதுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும், ஓகே. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த விஷயத்த வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும், சரியா. ஸோ ஏஞ்சல் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காதலை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக அந்த நபர் வந்து எப்படிப்பட்டவங்க, அவங்கள நீங்கள் நம்புறதா வேண்டாமா அப்படி சொல்லி யூனிவர்ஸே உங்களுக்கு கைட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கும். அப்படி உங்கள் நபரை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் நம்புங்க வேண்டாம், காத்துட்ருக்காதீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து எஸ்ஸாக தான் இருக்கும், ஓகே. உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற விஷயத்த வந்து நீங்கள் தாராளமாக நம்பலாம். அது கைட் பண்ணுற வழியில் நீங்கள் தாராளமாக நடந்து போகலாம், ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்கள் காதலை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரே விஷயத்த ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்க. அதாவது உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா கூட நீங்கள் அதை ஒரே மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் பார்க்குற பார்வையை கொஞ்சம் வேறு மாதிரி வித்தியாசமாக பாருங்க, ஓகே. இப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆகியிருக்கு அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஒரே வழியை திரும்ப திரும்ப கையாளாமல் அதை திருப்பி எப்படி பண்ணால் எப்படி ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இங்கே 2 பேர்த்துக்குள்ள அந்த நோங்கிற ஒரு இதே வராது, 2 பேர்த்துக்குள்ள அந்த இடைவெளியே இருக்காது அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை உங்கள் நபருக்காக காத்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் முயற்சி செய்கிற விதத்தை கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் ஒரு விதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்போ அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இப்போ இடைவெளி விழுந்திருக்கு, இது உண்மையாக பொய்யான்னு தெரில, காதலிக்கிறாங்க இல்லையா தெரில அப்படின்லாம் நிறைய கேள்வியெல்லாம் இருக்குது. அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறத கொஞ்சம் வேறு விதமாக சிந்திச்சு பாருங்கள். இல்லை ப்ராப்ளம் நடந்து பிரிஞ்சு தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வேறு கோணத்தில் பாருங்கள். ஏன்னா வேறு விஷயம் அதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா நீங்கள் கூட தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த விஷயத்த. ஸோ அதனால கூட இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கூட கொஞ்சம் விலகி இருக்கலாம். ஸோ அதனால என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வேறு மாதிரி சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஏஞ்சல் நம்பர் மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்து மூலமாகவோ உங்களை கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத உற்று நோக்கி கவனித்து கொள்ளுங்க. அவங்க வந்து நிறைய நியூஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஓகே. ஸோ நான் இப்போ வந்து நம்பலாமா வேண்டாமா, என்ன தான் இருக்குது, காத்துட்ருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு கார்டில் இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம், ஓகேயா. ஸோ ஓகே, நம்ம இப்போது ரீடிங்குள்ளே போய்ட்டு பார்த்துக்கலாம் என்ன சொல்ல வராங்க சொல்லி, ஓகே. இந்த காதலை நீங்கள் நம்பலாமா அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் உங்களை காதலிச்சிட்டு இருக்கும்போது இவங்க வந்து நிறைய வேறு விஷயத்துக்கெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நீங்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும், சரியா. நீங்கள் போகிற பாதை வந்து சரியா அப்படிங்கிறத. ஏன்னா உங்களை பொறுத்த மட்டும் வந்து எனக்கு சைடில் இருக்க எதுவுமே வேண்டாம், யாருமே வேண்டாம், எதுவுமே தேவை கிடையாது, எனக்கு மொத்தமாக இந்த பார்ட்னர் மட்டும்தான் வேணும், இவங்க என்கிட்ட இருந்தால் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன்.
ஸோ அப்படின்னு நீங்கள் நினச்சி அவங்கெல்லாம் பின்னாடியும் போகும்போது சடனாக ஒரு இடத்துல வந்து உங்களை விட்டுட்டு அவங்க வேறு விஷயத்த செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத உங்களால் முழுசாக புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இந்த விஷயம் இப்படி தாங்க நடந்தது அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு தெரியுது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடலாம். ஓகேயா? ஏன்னா அது அவ்வளோ நம்பகத்தன்மைக்குரிய காதலாக வந்து இருக்காது. ஆனால் இங்கே வந்து உங்களுக்காகவே அவங்க ரொம்ப நாள் காத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வர புது புது வாய்ப்புகள்லாம் தட்டி விட்டுட்டு உங்கள் சைடில் இருந்து ஒரு எஸ்ஸுங்கிற ஒரு வார்த்தை வர்றதுக்காக காத்துட்ருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி சிந்திச்சு பார்க்க தான் வேணும். ஸோ உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறத முதல்ல ஏஞ்சல் சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அதுக்கான சரியான பாதையை கண்டுபிடிச்சி நீங்கள் சரியான ஒரு வழியை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இப்போ பேலன்ஸ் இல்லாமல் இருக்க இந்த காதல் வந்து ஒரு நிலைக்கு வரும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் அவங்க காதலுக்காக காத்துட்ருக்கலாமா, அவங்கள நம்பலாமா அப்படின்னு கேட்டது போலயே அவங்க மனசுக்குள்ளே கூட இதே கேள்வி இருக்கிறதுக்கான வாய்ப்பு 197% இருக்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுக்குமா கூட நீங்கள் சரியாக இருப்பீங்களா அப்படிங்கிற பதற்றம் வந்து இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கும் அப்படி பதற்றம் இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து தேர்ட் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நபர்கள் வந்து ஒரு கட்டத்தில் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு ஈஸியாக அந்த இடத்துலேருந்து வெளியே வந்திருப்பாங்கல்ல. ஸோ ஆனால் இவங்க வந்து சரியான விஷயத்துக்காக தான் இந்த தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாங்க. ஆனால் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்த்து நீங்கள் முடிவெடுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்காக காத்துட்ருக்கலாம். ஆனால் இல்லைங்க, இவங்களையே நான் நம்பி இருக்கும்போது இவங்க சடனாக ஒரு என்னை காதலிச்சிட்டு இருக்கும்போதே தேர்ட் பார்ட்டியை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல தேர்ட் பார்ட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கூட இருக்கும்போதே அவங்க இன்னொருத்தரை விரும்புகிறாங்க, முதுகில் குத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க, நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாம் தராங்க அப்படின்டா நீங்கள் தாராளமாக அவங்களுக்காக காத்துட்ருக்க வேண்டாம். அப்படிங்கிற விஷயத்த எங்கள் யூனிவர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காதலை பொறுத்த மட்டும் உங்கள் காதலை பொறுத்த மட்டும் ஏதோ ஒரு சில ரகசியம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்க மாதிரி இருக்குது. சரியா? அப்போது இந்த சில ரகசியங்கள் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் அடுத்த ஸ்டெப் வந்து எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் காதலிச்சிட்ருக்க நபரோட கண்டிப்பாக இந்த காதல் வந்து ஒரு கல்யாணத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கும். ஓகே. கல்யாணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாப் ஆகியிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில். ஸோ இங்கே அதை தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து ஸ்ட்ராங்காகவே உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இருக்கலாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா. மற்றது இவங்களுமே இந்த காதல் வந்து கல்யாணத்துக்கு போய் நின்றதை நினச்சி நிறையவே கஷ்டப்படுறாங்க. ஓகேயா? இவங்க கூட எதிர்பார்த்துட்ருக்க மாட்டாங்க இந்த விஷயம் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி எனர்ஜி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவங்க தேர்ட் பார்ட்டி ஏதாவது பண்ண போயிட்டு இந்த விஷயம் வந்து தப்பாக மாறி இந்த விஷயம் வந்து ஸ்டாப் ஆகி போயிருக்கும். உங்கள் திருமணம் கூட நின்று போயிருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து காதல் வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு நின்று போச்சு அப்படிங்கிற மனவேதனை இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்குமே அந்த சேம் டைம் இருக்க தான் செய்யுது. ஓகேயா? இருந்தாலுமே கூட இதெல்லாமும் தாண்டி தேர்ட் பார்ட்டி இருந்தால் கூட அவங்களுக்கும் தெரியாமல் ஒரு ஹைட் பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட வந்து சில ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்து நான் உனக்காக வருவேன், கதைப்பேன், இருப்பேன் அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த நபர்களுக்காக மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஏன்னா இங்கே மற்றவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகி ஓடின மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து முழுக்க அவங்களுக்கு கவலை இருந்தாலுமே கூட முழுக்க துரோகமும் முதுகலை குத்துற சம்பவமும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கனால ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா திரும்ப இந்த நபர் வந்தால் கூட இந்த காதலுக்காக நிற்பாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக காத்துட்ருக்கலாம். அப்படிங்கிறத ஏஞ்சல் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்குள்ளே நடந்த இந்த கசப்பான சம்பவத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கூட இதே தான். எப்படி இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணுறது, எப்படி உங்களை அதை ஓகே பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இவங்க ரொம்பவே அமைதியாக இருந்துகிட்ருப்பாங்க கரண்ட்டாக இருக்க சூழ்நிலையை. ஏன்னா அந்த சைடில் இருந்து எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சீரியஸாக இவர் நமக்காக காத்துட்ருப்பாங்களா இல்லை மூவ் ஆன் ஆகிட்டாங்களா அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே அந்த சைடில் இருந்து அவங்க காத்துட்ருக்க மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்களும் அவங்களுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த நடுவில் இருக்க பிரச்சனை என்ன சொல்ல வராங்க, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னாலே இந்த உடஞ்சி போன இந்த காதலை திடீர்னு ஒரு மாற்றமாக புதுப்பிச்சு கொள்ள முடியும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து யூனிவர்ஸோட சப்போர்ட்டும் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்கும் மட்டும்தான்.
ஏன்னா இந்த காதலுக்காக நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்னீங்க அப்படின்னாலே இந்த காதல் வந்து திரும்ப சேர்ந்துரும். அப்படி சேர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா, இங்கே 2 சைடுக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சேரணும். இந்த காதல் வந்து வேணுமே அப்படின்னு 2 பேரும் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் எதிர்பார்க்குற அதே சமயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிக்காட்டிக்கொள்ளாம கூட இருக்கலாம். ஸோ அதனால கூட இப்படி காத்துட்ருக்கலாமா? நிஜமாவே இந்த நபருக்காக காத்துட்ருக்கலாமா? அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு கூட அதிகமாக இருக்குது. அதே போல் உங்கள் பார்ட்னருக்கு கூட அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த சைடில் இருந்து இப்போ தேர்ட் பார்ட்டியெல்லாம் இருக்காங்க. ஃபேமிலிக்குள்ளேயே அந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. ஸோ அவங்க இருந்தாலுமே கூட அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் என் நபர் வந்து என்கிட்ட கதைக்கிறாங்க. சில வந்து நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் அதை சிந்திச்சு பார்க்கலாம். ஏன்னா அந்த சைட்லேயும் உங்களுக்கு இருக்க மாதிரியே காதலும் மனவேதனையும் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ நடுவில் இந்த ஃபேமிலியெல்லாம் இப்போ தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க அப்படி சொல்லும்போது அவங்கள சமாளிக்கிறதே இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த திருமணம் பேசி ஒரு சிலருக்கு ஸ்டாப் ஆகி போய்க்க சொன்னேன்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த திருமணத்தை ஸ்டாப் பண்ணதே கண்டிப்பாக இவங்க ஃபேமிலி சார்ந்த நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதே தான் கல்யாணம் வந்திருக்கு, அதாவது செலிப்ரேஷன். இங்கே வந்து சீரியஸாகவே இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, நீங்கள் சரியான முறையில் தான் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இல்லை. இது நான் லவ்வர்ஸ்க்கு சொல்கிறேன். திருமணம் ஆகி இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல கிடையாது. இது வந்து புதுசாக கல்யாணம் பண்ண போகிறாங்கல்ல, லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ண போகிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். சரியா? அப்போது இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த நபர் வந்து கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டியாக நீங்களா அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது ஒரு சில விஷயத்தில் யோசித்து பார்த்து சரியான முடிவு வந்து எடுப்பார். ஸோ இந்த சரியான முடிவு எடுக்கிறதுக்கும் உங்கள் நபருக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டைம் வந்து தேவைப்படுது. ஸோ சில விஷயத்த வந்து இவர் இன்னுமே ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒருவேளை இந்த கல்யாணம் வந்து ஏன் நின்றுச்சு அப்படிங்கிறத பற்றி கூட இவங்க சரியான ஒரு சிந்தனைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயத்த வந்து திரும்பவும் மீட்டி பார்க்கணும். உங்களுக்குள்ள நடந்து முடிஞ்ச சில சம்பவங்களை திருப்பி பார்க்கணும், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து அவங்கள பற்றி முழுசாக நான் உனக்காக காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறத வந்து வெளிக்காட்டாமல் ஒரு ஹைட் பண்ணி வச்சுட்டு, அதாவது நான் உன்னை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டேன், நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் ஆனாலும் உனக்காக வெயிட் பண்ண கிடையாது, இந்த தேர்ட் பார்ட்டி பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு பொய் போர்வையை போத்திட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சிலர் மட்டும் இல்லை வேணும்னு தான் இவங்க பண்ணினாங்க, சீரியஸாகவே எனக்கு யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணுறாங்க, இவங்களை அக்செப்ட் பண்ணாத அப்படின்னு என் மனசே சொல்லுது அப்படின்னா அந்த நபர்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு 40% வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க 40% வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் காத்துட்ருக்கிறது வந்து டைம் வேஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ மற்றவங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, அதுவும் அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகாமல் நீங்கள் அவங்களுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதலில் வந்து ஒரு திருப்பு முனையே வரும். மற்ற 40% பேர் வந்து ஸ்ட்ராங்காகவே தெரியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா இங்கே வந்து ஓகே, நான் திருப்பி இந்த காயை வந்து திருப்பி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ ஓகே, இங்கே ஏன் அப்படின்னா அந்த 40% நபர்கள் வந்து திரும்ப உங்கள் லைஃப்குள்ளே வந்தாலுமே எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. திரும்ப காதலிக்கிறாங்க அப்படின்னா கூட திரும்ப காதலிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு திரும்ப ஒரு யோசனையை வந்து முன் வைப்பாங்க. இந்த காதலுக்கு வந்து காதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கே ஒரு முட்டுக்கட்டையை வந்து போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ மற்ற நபர்களுக்கெல்லாம் இப்போ நான் வந்து காதலிச்சிட்ருக்கோம், அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருந்தால் கூட எனக்காக அவங்க நிற்கிறாங்க, ஃபேமிலி தேர்ட் பார்ட்டியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க எனக்காக நிற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு சில விஷயத்த வந்து யோசித்து வந்து முடிவெடுப்பாங்க. ஓகே, அப்போ உங்கள் காதலையும் அவங்களையும் சேர விடாமல் எந்த விஷயம் வந்து முட்டுக்கட்டையாக இருக்கோ அந்த விஷயத்த பார்த்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு திருப்பு முனையை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிறது இங்கே ஸ்ட்ராங்காக 100% வந்து சொல்ல முடியும். ஸோ அவங்க ஏதாவது உங்கள் சைடில் அந்த பார்ட்னர் இருந்து ஏதாவது ஒரு ப்ராமிஸ் தராங்க, உங்களுக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நபர்களுக்காக நீங்கள் தாராளமாக காத்துட்ருக்கலாம். ஓகேயா?
எங்கே காத்துட்ருக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருந்தோம்ல உங்கள் நம்பருக்காக. அப்போது கன்ஃபார்மாக நான் உனக்காக வருவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக யாராவது சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகி போனாங்க. இல்லை இப்போதைக்கு தொடர்பு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்கலாமான்னா கண்டிப்பாக தாராளமாக காத்துட்ருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் தாராளமாக நம்பலாம். ஓகேயா? இங்கே வந்து கண்டிப்பாக அவங்க திரும்பி வரும்போது, நீங்கள் காத்துட்ருக்கிறது இங்கே திரும்பி வரும்போது இந்த காதல் வந்து சந்தோஷம் தரக்கூடியதாக அமைகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ மற்ற சில நபர்கள் வந்து இல்லை வேண்டாம் அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதையும் போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.